நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நாளைக்கு முதலமைச்சர் டெல்லி செல்ல இருக்கிறார். இந்த பயணம் முதல்ல எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, பொதுவாகவே ஒரு இணக்கமான போக்கு தான் தொடக்கத்திலிருந்தே இருக்கிறது. அதனால நிதி ஆயோக் விவகாரத்திலும் கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன வகையான கோரிக்கைகள் எழுப்புகிறாரோ நிதி சார்ந்த விஷயங்கள் தொடர்பாக அதெல்லாம் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா கடந்த கால திமுக ஆட்சி 5 ஆண்டு கால ஆட்சி என்பது கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக பாஜக எதிர்நிலைப்பாடு கொண்ட ஒரு அரசாக இருந்தது. பாஜகவும் ஒரு மாநில அரசுக்கு எதிர்நிலைப்பாடு கொண்ட அரசாக இருந்தது. மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு தேர்தல் முடிவுகள் 2 பேருக்கு ஒரு பாடத்தை கொடுத்திருக்கு. நீங்க ரொம்ப குறிப்பா பாஜகவுக்கு ஒரு பாடத்தை கொடுத்திருக்கிறது. நீங்க 4 சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த பாஜக இன்றைக்கு ஒரே ஒரு இடம் என்கிற இடத்தை நோக்கி சுருங்கி போயிருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட நீங்க கடந்த காலங்களை போன்று நிதி விஷயத்தில் கரார் தன்மை காட்டினா விஜய் போன்றவர்கள் அதை பேசிவிட்டால் இன்னும் பெரிய சேதம் அவர்களுக்கு ஏற்பட்டுவிடக் கூடும் என்கிற ஒரு அச்சம் கூட இருக்கலாம். பாஜகவுக்கு அது அச்சம் என்று நான் பார்ப்பதை விட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பதாக கூட இருக்கலாம். அதனுடைய எதிர்விளைவாக இந்த முறை இனிமேல் கேட்கக்கூடிய விஷயங்கள்ல திட்டங்களுக்கான நிதிகள் அதிக அளவுக்கு ஒதுக்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன்.